தினசேவல் நியூஸ் எதிரொலி ஆக்ஷனில் இறங்கிய அமைச்சர் டி.கே. பிரபு. கண்ணீர் மல்க நன்றி சொன்ன கிராம மக்கள். தற்பொழுது நடந்து வரும் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி என்பது இதுவரை சினிமாவில் பார்த்த காட்சிகள் எல்லாம் நிஜத்தில் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தமிழக மக்கள் கண்முன்னே ஒவ்வொன்றாக அரங்கேறி வருகிறது. குறிப்பாக தாவேக அமைச்சர்கள் சில சர்ச்சைகளில் சிக்கினாலும் கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபுவின் செயல்பாடுகள் இதே போன்று அனைத்து அமைச்சர்களும் இருந்துவிட்டால் அடுத்த 5 வருடத்திற்கு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி மக்களின் நம்பிக்கையை பெற்றுவிடும் தாவேக என்றே சொல்லலாம். குறிப்பாக தொடர்ந்து ஜனநாயகத்தின் 4வது தூணாக விலகி வரும் பத்திரிகை துறையில் உண்மையின் கூவலாக ஒலித்து வரும் நமது தினசேவல் நியூஸ் மக்களின் குரலாக வெளிப்படுத்திய செய்தி ஒன்றுக்கு கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு செவிசாய்த்து அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கையின் மூலம் கண்ணீர் மல்க ஒரு கிராம மக்களே நன்றி தெரிவித்து வரும் நிகழ்வு மனதை உருக வைக்கிறது. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் நடந்த கனிம வள கொள்ளையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கல்குவாரிகள் ஆய்வு செய்து இழுத்து மூடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டம் கருவேலம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள திமுக மாவட்ட செயலாளர் கோ. தளபதியின் சகோதரர் சொந்தமான கல்குவாரி சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக கடந்த 3 வருடத்திற்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் இழுத்து மூடப்பட்டது. குறிப்பாக இந்த கல்குவாரியை இழுத்து மூட அந்த கருவேலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் நடத்திய கள போராட்டமும் சட்ட போராட்டமும் எண்ணில் அடங்காதவை. அப்படி இழுத்து மூடப்பட்ட அந்த கல்குவாரி கடந்த சில நாட்களாக மெல்ல மெல்ல செயல்பட தொடங்கியது. இது அந்த கல்குவாரி அமைத்திருக்கும் கருவேலம்பட்டி கிராம மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த கல்குவாரி அரசு புறம்போக்கு நிலத்தில் அமைந்து இருந்து கருவேலம்பட்டி கிராமத்திற்கு சொந்தமான நெல் களத்தை ஆக்கிரமித்து அதில் சட்டவிரோதமாக கனிம வள கொள்ளை நடத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு இதனால் சுமார் 13.5 கோடி ரூபாய் அந்த குவாரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டு மேலும் அந்த குவாரியில் இயங்கி வந்த இயந்திரத்தை ஒப்படைக்க வேண்டும் என நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த கல்குவாரி கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக இழுத்து மூடப்பட்டதாக நம்மிடம் தெரிவித்த அந்த கிராம மக்கள் மீண்டும் இந்த கல்குவாரி செயல்படுவதால் அந்த குவாரியை சுற்றி இருக்கும் விவசாய நிலங்கள் இந்த குவாரியில் இருந்து வெளியேறும் தூசியினால் பாதிக்கப்பட்டும் மேலும் குடியிருப்பு வீடுகளில் விரிசல் ஏற்பட்டும் அங்கே வசிக்கும் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படும் என ஒருவித அச்சத்துடன் அந்த குவாரியை சுற்றி இருக்கும் கிராம மக்கள் நம்மிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த குவாரி குறித்தும் இதனால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் இந்த குவாரியில் கடந்த கால முறைகேடு குறித்து நமது தினசேவல் நியூஸ் மூலம் வெளி உலகத்திற்கு கொண்டு சென்றோம். குறிப்பாக சம்பந்தப்பட்ட கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு கவனத்திற்கு இந்த செய்தியை கொண்டு சென்றது தினசேவல் நியூஸ். உடனே ஆக்ஷனில் இறங்கிய கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு கருவேலம்பட்டி கிராமத்தில் செயல்பட்ட குவாரி போன்று பல குவாரிகளை ஆய்வு செய்தவர். மதுரை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 11 கல்குவாரிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டதை சுட்டிக்காட்டி தற்காலிகமாக மூட உத்தரவிட்டிருக்கிறார். இந்த தகவல் அறிந்த அந்த கல்குவாரி அமைந்திருக்கும் கருவேலம்பட்டி கிராம மக்கள் கண்ணீர் மல்க அமைச்சர் டி.கே. பிரபுவுக்கு நன்றி தெரிவித்து வரும் நிலையில் இந்த தகவலை அமைச்சரின் கவனத்திற்கு செல்லும் வகையில் செய்தியாக வெளியிட்ட தினசேவல் நியூஸுக்கு பாராட்டு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.